53 வயதிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. சமீபத்தில் அவருடைய நடிப்பில் வெளியாக இருந்த திரைப்படம் வேட்டையன். இந்த படம் வசூல்லையும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி ஒரு நல்ல ஹிட் கொடுத்த படம். இந்த வருடத்தோடைய மிக பெரும் பிரம்மாண்டமாக பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் செஞ்சிருந்த படம் வேட்டையன். கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே வசூல் ஈட்டி இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்றோர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் இருந்த கதையின் காரணமாக, அழுத்தமான கதை மற்றும் படத்தில் சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங் காரணமாக இந்த படம் பார்த்திங்கன்னா மிக பெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. அதை தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த கூலி படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஃபேவரட் டைரக்டரான லோகேஷ் கனகராஜ் எடுத்துகிட்டு வராரு. இவர் கமலின் தீவிர ரசிகர். இவர் ரஜினியை எப்படியாச்சும் படம் இயக்கிவிட வேண்டும் என்ற முனைப்பில் இருந்தார். அதன் மூலமாக ரஜினியை இயக்கும் வாய்ப்பை பெற்றார். இப்போ இந்த படம் விறுவிறுப்பாக ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாக்கர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் போன்றோர் நடிச்சிட்டு வராங்க. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் யாரோட இயக்கத்தில் நடிப்பார் என்ற கேள்விக்குறி மக்கள் மனசில் இருந்துட்டு தான் வருது. அதாவது நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போகிறார் என்று சொல்லப்பட்டு வருது. அதைத் தொடர்ந்து மாரி செல்வராஜோட இயக்கத்திலையும் ஷங்கரோட இயக்கத்திலையும் நடிக்க போகிறார் என பேச்சுகள்லாம் அடிபட்டு வருது. இப்போ புதுசாக கிடைச்சிருக்க தகவல் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ஃபேவரட் டைரக்டரான KS ரவிக்குமாரோட மீண்டும் இணைய போகிறாராம். கடைசியாக KS ரவிக்குமாரோட இயக்கத்தில் லிங்கா படம் வெளியாகி மிக மாபெரும் தோல்வி படமாக அமைஞ்சது. விமர்சன ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் மிக பெரும் தோல்வி படம். ஒரு காலத்தில் KS ரவிக்குமாரோட இயக்கத்தில் வெளிவந்தால் அது கண்டிப்பாக சூப்பர் ஹிட் மட்டும்தான். ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி நிலைமை இல்லை. KS ரவிக்குமாரே நடிப்புக்கு வந்துட்டார், இயக்கத்துக்கு முடுக்கு போட்டார். அப்படி இருக்கும்போது அவர் தெலுங்கில் எடுத்த பாலகிருஷ்ணாவை வச்சு ரூலர் படம் போன்ற ஒரு சில படங்களும் பார்த்திங்கன்னா சரியாக போகாததுனால அவர் மீண்டும் பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் வெற்றி பாதைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆயத்தமாக இருக்கார். அதாவது ஏற்கனவே ரஜினிகாந்தை வச்சு எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட படம் தான் ராணா. இந்த படத்தை மீண்டும் கையில் எடுத்திருக்காராம். இந்த படத்தோடைய ஒரு பாதி தான் பார்த்தீங்கன்னா கோச்சடையான்னு சொல்லிட்டு ரஜினியோட பொண்ணோட இயக்கத்திலே வெளியானது. ஆனாலும் அந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக மிக பெரும் தோல்வி படமாக அமைஞ்சு போச்சு. அதை தொடர்ந்து இப்போ ராணா படத்தை நம்ம KS ரவிக்குமார் பிரம்மாண்டமாக எடுக்க போகிறாராம். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தோட வெற்றியால் மீண்டும் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த ராணா படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டபுள் ஆக்டிங்காக நடிக்க போகிறாரு. மேலும் இந்த ராணா படம் ஃபுல்லாக VFX ஒர்க்ஸ் மற்றும் பிரம்மாண்டமாக எடுக்கப்படுதான். சரித்திர பின்னணியில் தான் இந்த படம் உருவாக போகுது. இதனால் மக்கள் மீது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. கூடிய விரைவிலே இதற்கான பூஜை போடப்படும். ஆனால் இது தலைவரோட 174வது படமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. நீங்கள் KS ரவிக்குமாரும் ரஜினி அவர்களும் மீண்டும் இணைஞ்சா நல்லா இருக்குமா இல்லையா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.